ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 2ல் 40 2ல் 41 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 2ல் 40 என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் அவங்க 3 தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் எதெல்லாம் பெருக்கு தொடர் வரிசை, எதெல்லாம் பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ பெருக்கு தொடர் வரிசை சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல ஒன்று தெரியணும். என்னன்னா பெருக்கு தொடர் வரிசைனா என்னன்னு தெரியணும் இல்லையா? பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா இப்போ அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு தொடர் வரிசை, அதில் ஒரே நம்பரை பெருக்கி பெருக்கி எழுதியிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் தான் அது பெருக்கு தொடர் வரிசை. இப்போ இந்த ரெண்டு இருக்குன்னா இது கூட ஒரு நம்பரை பெருக்குனா தான் இந்த ஆன்சர் வந்திருக்கும். அப்போ இது கூட அதே நம்பரை பெருக்குனா தான் இன்னொரு ஆன்சர். அந்த மாதிரி ஒரே நம்பரை பெருக்கி பெருக்கி எழுதியிருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி இருந்ததுன்னா தான் அது பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இப்போ கூட்டுத்தொடர் வரிசை இதுக்கு முன்னாடி டாபிக்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அது கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி சொல்லுவோம்? கூட்டுத்தொடர் வரிசைனா ஒரே நம்பரை கூட்டி கூட்டி எழுதியிருப்பாங்க. இங்க பெருக்கு தொடர் வரிசைனா ஒரே நம்பரால பெருக்கி பெருக்கி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் பெருக்கு தொடர் வரிசை. இப்போ அங்க கூட்டுத்தொடர் வரிசை எப்படி சொன்னோம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எந்த நம்பரை கூட்டியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? பொது வித்தியாசம் D கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? அதாவது T2 ரெண்டாவது உறுப்புலேருந்து T1ங்கிற ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிச்சோம் அப்படின்னா வந்த ஆன்சரும் T3லிருந்து T2வை கழிச்சு வந்த ஆன்சரும் நம்மளுக்கு சமமாக இருந்தது அப்படின்னா அதை கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொன்னோம். அங்கே கூட்டுத்தொடர் வரிசை, அதனால கழிச்சு பார்த்து சொன்னோம். ஆனால் இங்கே பெருக்கு தொடர் வரிசை இல்லையா? ஸோ இதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ அதே மாதிரி தான் அங்கே T2 மைனஸ் T1 போட்டோம். இங்கே T2 பை T1. ஓகேவா? வகுத்து சொல்லணும். T2 பை T1ம் T3 பை T2வும். ஓகேவா? பெருக்கு தொடர் வரிசைனா ஒரே நம்பரால தானே பெருக்கி பெருக்கி போட்டிருப்பாங்க. அப்போ எதுக்கு எடுத்தாலுமே ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு வரும். அப்போ T2 பை T1ம் T3 பை T2வும் சமமாக இருந்தது அப்படின்னா அதை பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அது பெருக்கு தொடர் வரிசை இல்லைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. இப்போ செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிற பாருங்க. 7, 14, 21, 28. ஓகேவா? இப்போ இதை சொல்லணும். எப்படி சொல்லணும்னு சொன்னேன்? T2 பை T1 பார்க்கலாமா? T2 பை T1 கண்டுபிடிக்கலாம். T2ங்கிறது ரெண்டாவது உறுப்பு 14 பை T1ங்கிறது முதல் உறுப்பு 7. கேன்சல் பண்ணால் 1 7 7 2 7 14 2ன்னு வருது ஆன்சரு. அடுத்து பாருங்க. அதே மாதிரி T3 பை T2 போட்டுடலாமா? T3 பை T2. ஓகேவா? மூணாவதுலேருந்து ரெண்டாவது கழிக்கிறோம். அப்போ T3ங்கிறது இங்கே 21, T2ங்கிறது 14. இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாட்டிலே கேன்சல் பண்ணலாம். 2 7 14 3 21. அப்போ ஆன்சர் என்னன்னு வந்திருக்கு? 3/2 அப்படின்னு வருது. இப்போ பாருங்க, இதுவும் கண்டிப்பாக சமம் கிடையாது. அப்போ இது பெருக்கு தொடர் வரிசை கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ T2 பை T1 நாட் ஈக்குவல் டு T3 பை T2. எனவே அந்த தொடர் வரிசையை எழுதி ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. ஓகேவா? இதே மாதிரி ஈஸியாக தான் இருக்கு. செகண்ட் செக் பண்ணிடலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன தொடர் வரிசை? 1/2 1 2 4. ஓகேவா? இதே மாதிரி போகுது. இப்போ இதை செக் பண்ணிடலாமா? அதே மாதிரி T2 பை T1 ஈக்குவல் டு T2ங்கிறது 1 பை T1ங்கிறது 1/2. ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் நம்ம இந்த நம்பரை இங்கே பெருக்கிக்கலாமா? அதாவது இதில் இந்த பின்னங்கள் கீழே இருந்தது அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இங்கே 1ன்னு இருக்க மேலே 1/1ன்னு அர்த்தம். ஓகேவா? கீழே 1/2 இருக்குல்ல, இதை தலைகீழியாக பெருக்கலை நம்ம எழுதுவோம் இல்லையா? வகுத்தல் இருக்கிறத பெருக்கலை எப்படி மாற்றுவோம்? செகண்ட் நம்பரை தலைகீழியாக மாற்றிட்டு வகுத்தல் இருக்கிறத பெருக்கல்னு போட்டுருவோம். அதே தான் இங்கே வகுத்தல்ல இருக்கிறத பெருக்கல்னு போடுறோம், செகண்ட் இருக்கிறத தலைகீழாக மாற்றுறோம். அப்போ இங்கே 1/2 இருக்கிறத 2/1 ஆயிரும். ஓகேவா? இங்கே 1 இருக்கு, 1 எதுவும் இல்லை அப்படின்னா 1 இருக்கிறது அர்த்தமா? அப்போ 1/1 பெருக்கல் இங்கே 1/2 இருக்கிறத 2/1 எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன வரும்? மேலே பெருக்கிக்கலாமா? அப்படி இங்கேயும் பெருக்கிக்கலாமா? 2 2 கீழே 1 1. அப்போ ஆன்சர் என்ன? 2ன்னு வந்திருக்கா? இப்போ இதே மாதிரி T3 பை T2 செக் பண்ணிடலாமா? T3 பை T2 T3ங்கிறது 2 பை T2ங்கிறது 1. அப்போ 2/1 அப்படின்னா கீழே 1 இருந்ததுன்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி தானே. அப்போ 2ன்னு வருது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுமே ஈக்குவல் தானே. இப்போ சொல்லிடலாமா? T2 பை T1 ஈக்குவல் டு T3 பை T2. ஸோ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். ஓகேவா? எனவே 1/2 1 2 4 அந்த தொடர் வரிசை எழுதி ஒரு
பெருக்கு தொடர்வரிசை ஆகும். ஓகேவா? இதே மாதிரி மூணாவது செக் பண்ணிடலாமா? மூணாவது 5, 25, 50, 75 அப் டு. ஓகே, இப்போ இதுக்கு அதே மாதிரி T2 by T1, T2ங்கிறது 25 by T1ங்கிறது 5, கேன்சல் பண்ணால் 1 5 5 5 25, அப்போ 5 by 1ன்னு வருது, அதாவது 5. சரியா? அடுத்து T3 by T2, T3ங்கிறது இங்கே 50 by T2ங்கிறது 25. ஓகேவா? ஒரு 25 25 2 25 50, அப்போ 2 by 1ன்னு வருது, அதாவது 2ன்னு ஆன்சர் வருது. இப்போ பாருங்கள், ரெண்டையும் பாருங்கள், வேறு வேறு தானே. ஸோ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. T2 by T1 நாட் ஈக்குவல் டு T3 by T2. கீழே நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த தொடர் வரிசையை எழுதி, எனவே இந்த தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது எடுத்துக்காட்டு 2-41 பாருங்க. பின்வருவனவற்றின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதனுடைய பெருக்கு தொடர் வரிசை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து ஏங்கிற முதல் உறுப்பும் ஆறுங்கிற பொது விகிதம், அங்க வந்து கூட்டுத்தொடர் வரிசையில வந்து பொது வித்தியாசம் டின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? முதல் உறுப்பு அங்கேயும் ஏ தான், பொது வித்தியாசம் டின்னு சொல்லியிருப்போம். இங்க வந்து பொது விகிதம் ஆறுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இவ்வளவுதான். இப்போ இதுல வந்து பெருக்கு தொடர் வரிசையை நம்ம எழுதணும். ஏஆர் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இது எழுதணும் அப்படின்னா அதோட பொது வடிவம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? எழுதிடலாமா? பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம். பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் எப்படி இருக்கும்? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் பவர் 3 அப் டு இந்த மாதிரி போகுமா? ஓகேவா? இப்போ இதுதான் பெருக்கு தொடர் வரிசையோட பொது வடிவம். இப்போ இதில் இதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்? ஏன்னா முதல் உறுப்பு எடுத்து எழுதிடலாம். ஏஆர் அப்படின்னா இந்த ரெண்டையும் பெருக்கி எழுதணும். ஏஆர் ஸ்கொயர்னா ஆரை ஸ்கொயர் பண்ணி ஏ கூட பெருக்கி எழுதணும். இந்த மாதிரி தானே. இப்போ போட்டுடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஈக்குவல் டு -7, ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ இதே மாதிரி எழுதிடலாமா? இப்போ பெருக்கு தொடர் வரிசை என்னது? ஃபர்ஸ்ட் ஏன்னா -7, அடுத்து ஏஆர், ஏங்கிறது -7, ஆறுங்கிறது 6, அதுக்கப்புறம் ஏஆர் ஸ்கொயர், ஏங்கிறது -7 பெருக்கல் ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் பண்ணணுமா? 6 ஸ்கொயர் பண்ண 6 பெருக்கல் 6, 6 6 36ன்னு வரும். ஓகேவா? இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். நம்ம ஏஆர் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எப்படி வரும்? -7 இந்த ரெண்டையும் பெருக்குனா 7 6 42, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -42. அடுத்து 36 கூட 7 பெருக்கணும் அப்படின்னா 7 6 6 36, 7 6 42, 42க்கு 2 மிச்சம் 4, 7 3 21, 21 கூட 4 கூட்டினா 25. ஓகேவா? இங்கே மைனஸ் இருக்கனால -25. ஓகேவா? இதுதான் பெருக்கு தொடர் வரிசை. -7 42 -7 -42 -252. அடுத்து இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ஈஸியாக தானே இருக்குது இந்த கணக்கு. பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 256, ஆர் ஈக்குவல் டு 0.5. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த பெருக்கு தொடர் வரிசையோட பொது வடிவம் இதே மாதிரி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? பெருக்கு தொடர் வரிசை ஏவா? அப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு 256, அடுத்து ஏஆரா, ஏவையும் ஆரையும் பெருக்கணுமா? இப்போ 256 பெருக்கல் இங்கே 0.5. ஓகேவா? அடுத்து ஏஆர் ஸ்கொயர், ஏ 256, ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 0.5 பெருக்கல் 0.5 இல்லையா? இப்போ இந்த ஒரு ஸ்டெப் நம்ம போட்டுடலாம், ஏன்னா பாயிண்டில் வருது அதனால். ஓகேவா? இப்போ பாருங்கள், 256 இங்கே 256 0.5ஐயும் பெருக்கணும். இப்போ பெருக்கும்போது நம்ம வந்து புள்ளியை மறந்துட்டு பெருக்கிடலாம், அதுக்கப்புறம் புள்ளியை சேர்த்திக்கலாம். ஓகேவா? இப்போ மறந்துட்டு 5 கூட மட்டும் பெருக்குங்க. அப்போ பெருக்கணும் அப்படின்னா 5 6 30, 30க்கு 0 மிச்சம் 3. ஓகேவா? அடுத்து 5 25, 25 கூட இந்த 3 கூட்டணும் அப்படின்னா 28, 28க்கு 8 மிச்சம் 2. அடுத்து 2 5 10, 10 கூட 2 கூட்டினா 12. இப்போ பாருங்கள், புள்ளி இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி தானே இருக்குது. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இங்கே வருமா? ஓகேவா? அப்போ என்னன்னு வருது? 128ன்னு வருது. அடுத்து இது கூட இதை ஸ்கொயர் பண்ணி பெருக்கணுமா? இப்போ 256 பெருக்கல் 0.5 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், 0.5 பெருக்கல் 0.5. ஓகேவா?
புள்ளியை மறந்துட்டு போயிருக்குங்க. அப்போ 5 25ன்னு வரும். ஓகேவா? இப்போ புள்ளி பாருங்கள், இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னு இங்கே வருமா? ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கே வரும். அப்போ முன்னாடி எதுவும் இல்லை அப்படின்னா 0 சேர்த்திக்குவோமா? இப்போ எவ்வளோ வருது? 0.25. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளோட பெருக்கு தொடர் வரிசை 256, 128. இப்போ இது கூட இதை பெருக்கணும் இல்லையா? நான் இங்கே சைடில் போடுற பாருங்க, இதை பெருக்கிறேன். 256 கூட இந்த புள்ளியை விட்டுட்டு பெருக்கலாம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். 25 பெருக்கணுமா? பெருக்கணும் அப்படின்னா 5 30, 30க்கு 0, மிச்சம் 3, 5 25, 25 கூட 3 கூட்டினா 28, 28க்கு 8, மிச்சம் 2, 2 10, 10 கூட 2 கூட்டினா 12. ஓகேவா? அடுத்து 2 கூட 2 எடுத்து பெருக்கணுமா? இப்போ 2 6 12, 12க்கு 2, மிச்சம் 1, 2 5 10, 10 1 11, மிச்சம் 1, 2 2 4, 4 கூட 1 கூட்டினா 5. ஓகேவா? அப்போ 0, இங்கே 10, 10க்கு 0, மிச்சம் 1, 3 4 6. ஓகேவா? 64 புள்ளி. இங்கே பாருங்கள், இதோட ஆன்சர் வந்து 64,400 அப்படின்னு வருதா? இப்போ பாருங்கள், புள்ளி இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு வருது? 64.00 அப்படின்னா 64ன்னு தான் அர்த்தம். ஓகேவா? புள்ளிக்கு அப்புறம் 0 வந்தால் அதை நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ 64. ஓகேவா? இதுதான் பெருக்கு தொடர் வரிசை. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.